மூளை இல்லாதவங்களா உங்களை ஒரு கேள்வி கேட்கணும். என் உடம்பு ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எல்லாமே செல்களாலானது. என் நுரையீரல், கல்லீரல், கிட்னி எல்லாமே செல்களாலானது. ஒவ்வொரு செல்லையும் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் உட்கரு இருக்கும். அந்த உட்கரில் 46 குரோமோசோம் இருக்கும். அதில் 23 எக்ஸாக்டா எங்க அம்மாவோட தூமையிலிருந்து வந்தது, 23 எங்க அப்பாவோட விந்திலிருந்து வந்தது. என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லையுமே எங்க அம்மா பாதி அப்பா பாதி. அதையும் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுமே அணுக்களால் ஆனது. அந்த செல்களுக்குள்ள இருக்கிற ஜீன்கள் அணுக்களால் ஆனது தான். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கார்பன், நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கால்சியம், அப்புறம் இரும்பு, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து என் உடம்புல இருக்கு. என் எலும்புல இருக்கிற கால்சியம் வந்து ஏதாவது ஒரு தூண்ல இருக்கிற சுண்ணாம்புல இருந்து வந்து அது உதிர்ந்து கீழே விழுந்து அதை வந்து ஒரு பாக்டீரியா சதைச்சு அதை வந்து ஒரு புல்லு வந்து தின்னு அதை ஒரு மாடு தின்னு அந்த மாட்டோட பாலை நான் குடிச்சு அந்த கால்சியம் எனக்கு வந்திருக்கலாம். என் உடம்புல இருக்கிற ஃபெரிக் ஆக்சைடு அதாவது இரும்பு தாது வந்து ஏதாவது ஒரு துரும்புல இருந்து வந்திருக்கலாம். கார்பன் வந்து ஏதாவது ஒரு அப்பத்துல இருந்து வந்திருக்கலாம். ஹைட்ரஜன் வந்து ஒயின்ல இருந்து வந்திருக்கலாம். ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜன் இதெல்லாமே வந்து புல்லு, பூ, புழு, மரம், அனிருத்து, ஆண்ட்ரியான் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கலாம். இப்போ நான் சொன்ன உயிர்கோளத்தில் இருக்கிற எல்லாமே தண்ணி, காத்து, மண்ணு இது எல்லாமே கலந்த ஒண்ணா இருக்கிறனால அது எல்லாமே வந்து இந்த அணுக்கள் எல்லாமே தண்ணி, காத்து, மண்ணுல இருந்து வந்திருக்கலாம். என் உடம்புல ஆற்றல்கள் இருக்கு, நினைவாற்றல் இருக்கு, வாயிலிருந்து வர ஒளியாற்றல்கள் இருக்கு, ஸ்மெல் வருது, எனக்கு அடிச்சு தின்னு பாத்தீங்கன்னா டேஸ்ட் இருக்கும். இது எல்லாமே எங்க இருந்து வந்துச்சுன்னா சூரியன்ல இருந்து வந்துச்சு. இந்த தண்ணி, காத்து, மண்ணு இது எல்லாமே சூரியன்ல இருந்து வெடிச்சு வந்தது. இது வந்து பால்வெளியை சேர்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாமே இந்த பால்வெளிங்கிறது ஒரு பெரிய கேலக்சி. இந்த கேலக்சி வந்து எங்க இருந்து எக்ஸ்பாண்ட் ஆகி வந்துச்சுன்னு கேட்டா இந்த யூனிவர்ஸோட மையத்துல புள்ளி இல்லா புள்ளியில இருந்து எக்ஸ்பாண்ட் ஆகி வந்துச்சான். ஸோ நான் தூண்ல இருப்பேன், துரும்புல இருப்பேன், அப்பத்துல இருப்பேன், ஒயின்ல இருப்பேன், புல்லு, பூ, புழு, மரம், வானாகி, மண்ணாகி, வழியாகி, ஒளியாகி, ஊனாகி, உயிராகி, உண்மையுமாய் அப்படின்னு நான் வந்திருக்கேன். உங்களுக்கான கேள்வி என்னன்னா நீங்க எதுல இருந்து வந்தீங்க? ஆப்ஷன் ஏ அப்பா அம்மாட்ட இருந்து. ஆப்ஷன் பி தண்ணி, காத்து, மண்ணு இந்த மாதிரி பஞ்சபூதத்திலிருந்து வந்தீங்க. ஆப்ஷன் சி பால்வெளியை சேர்ந்தவங்க. ஆப்ஷன் டி பிக் பேங்கோட ஸ்டார்டிங்ல இருந்து இங்க தான் இருக்கீங்க. அதாவது எங்கிருந்து வரல, எங்கேயும் போல, இங்கே தான் இருக்கேன், நானே சத்தியமா இருக்கிறேன். இந்த 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணு யாராவது ஒருத்தவங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாம் அந்த கமெண்ட்டுக்கு லைக்க போடுங்க. மறக்காம மூளை இல்லாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.